சாதியை வச்சு அரசியல் பண்றீங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க. இப்ப கோயிலுக்கு உள்ளேயும் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இது அரசியல் பண்ணக்கூடிய இடமா இது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பக்தர் தட்டி கேட்டிருக்காங்க. அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. திருத்தணியில நடந்த சம்பவம் தான் இது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நீங்க வந்து தங்க தேர் இழுங்க, வைரத்துல தேர் இழுங்க, வைடூரியத்துல மாணிக்க கற்கள் இதெல்லாம் கூட நீங்க வந்து தேர் இழுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா பொதுமக்களை தொந்தரவு பண்ணாம நீங்க எதை வேணாலும் செய்யுங்க அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தும் கூட. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச தலைவர்கள் வந்து இருப்பாங்க. அந்த தலைவர்கள் வந்து பிறந்தநாள் வரும்போது அவங்க வந்து தங்கத்தேரை இழுப்பது இயல்பு தான். கோயில் நிர்வாகத்துல வந்து அனுமதி கேட்பாங்க. அனுமதி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா தங்கத்தேர் வந்து இழுத்துக்கிறலாம். அமைதியான முறையில சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள வந்து சாதி மதங்கள் கடந்து, கட்சிகள் கடந்து எல்லாருமே வந்து ஒருமித்து கூடக்கூடிய இடம். அந்த இடம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில அந்த இடத்துல வந்து சாமி முறை வர்றாங்க. அவங்களுடைய குறைகளை வந்து சாமி கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அந்த நம்பிக்கையில வந்து இருக்கிறாங்க. அப்படி வழிபாட்டு தலங்கள்ல போய் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க அப்படின்னா யாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? தட்டி கேட்கத்தானே செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக மதுரையில வந்து எம்பி நின்ற சரவணன், அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுநர்கள் பாத்தீங்கன்னா காயத்ரி ரகுராம், இவங்களை கூட்டியாந்து தான் இங்க வந்து தங்கத்தேர் வந்து இழுத்திருக்காங்க. அந்த தங்கத்தேர் இழுக்கும் போது திருத்தணி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இழுத்திருக்காங்க. அதுல எந்த விதமான ஒரு தொந்தரவும் வந்து பொதுமக்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே வந்து முருகனை வழிபடும் போது முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிதான் வந்து வழிபடுவாங்க. எங்களுடைய குறைகள்லாம் வந்து தீர்த்து வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி முறையிடுவாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட காக்கா பிடிச்சுதான் அந்த சீட்டு வாங்கணுமா? ஏன் நீங்க உழைச்சு, கட்சிக்காக உழைச்சு நீங்க அந்த சீட்டை வாங்கியிருந்தா தானே மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. நீங்க இது செஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இதை கொண்டே காமிப்பீங்க. ஆஹா, நமக்காக இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு எம்எல்ஏ சீட்டை வந்து கொடுக்கறதுக்காக நீங்க வந்து நடத்துற நாடகத்துக்கு பொதுமக்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? பொதுவா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விதானே. அப்ப அந்த தங்கத்தில் இழுத்துட்டு வரும்போதே என்ன சொல்லியிருக்காங்க, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண் பக்தர் வந்து எடையிட்டு, நீங்க வந்து கோயில்ல எல்லாரும் சாமி கும்பிட வந்திருக்கிறோம், இந்த இடத்துல போய் நீங்க இப்படி வந்து தொந்தரவு பண்ற மாதிரி நீங்க வந்து நடந்துகிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு இருக்க. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் இங்க கேட்பேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இது கோயில், இது பொதுவான இடம். எங்கெங்கெல்லாமோ நீங்க அரசியல் பண்றீங்க, சாதியை வச்சு அரசியல் பண்றீங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க, கட்சிக்குள்ளேயும் நீங்க அரசியல் பண்றீங்க, ஒருத்தர் என்னென்ன அரசியலும் பண்றீங்க. ஆனா இது வந்து பொது இடம், இந்த இடத்துல வந்து நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, இது அரசியல் பண்ணக்கூடிய இடமா இது அப்படின்னு சொல்லி அந்த பெண் பக்தர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சிருப்பாரு இல்லையா ஒருத்தர், அவர் வந்துதான் வந்து அந்த அம்மா வந்து நீலாம் இதை கேட்கக்கூடாதுமா அப்படின்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் இதை கேட்பேன் அப்படின்ட்டு. அது என்ன, வருங்கால முதலமைச்சர், ஏன் வேற யாரும் முதலமைச்சரே இல்லையா, முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தின உடனேயே அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி சரவண, காயத்ரி ரகுராம் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கறத கூட எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து தெரியல. எடப்பாடி பழனிசாமி பேரை கேட்டாலே எல்லாத்துக்குமே வந்து பிடிக்காது தான், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஏற்கனவே மதுரைக்கு ஏர்போர்ட்ல வந்து நடந்த சம்பவம் எல்லாமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இவர் யார் தெரியுமா, துரோகி, தென் மாவட்டத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவர் 10.5% இடஒதுக்கீடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டு எங்க தென் மாவட்ட மக்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்லயே எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர கேட்ட சம்பவம்லாம் நம்ம பார்த்துருப்போம். உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுக்க வந்து அந்த யாரு கேட்டாரோ அவரை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வழக்காகவுமே வந்து பதிவாயிருக்கு. இப்ப எதனால இப்படிலாம் வந்து இப்ப நம்ம கோயிலுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொன்னா யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எதுக்காக அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிஜேபியோட கூட்டணியில இருக்கோம், பிஜேபி வந்து ஒரு இந்துக்களுக்கான கட்சி, அவங்க வந்து சாமி தான் தூக்கி பிடிக்கிறாங்க, இதை நம்ம இப்படி பண்ணணும்னா நமக்கு சப்போர்ட்டா வந்து பிஜேபி வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ள எந்த பிஜேபியும் வராது, கோயிலுக்குள்ள எந்த அதிமுகவும் வராது, கோயிலுக்குள்ள எந்த திமுகவும் வராது, காங்கிரஸ் வராது, எதுவும் வராது. ஏன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு எந்த கட்சியும் கிடையாது. கோயிலுக்குள்ள அந்த மாதிரியான நிகழ்வு நடந்தது தவறு தானே. அந்த தவற ஒரு பெண் வந்து சுட்டி கேட்டா நீ யாருன்னு சொல்லி கேள்வி கேட்கிறதா? அப்படி இப்படி கேள்வி கேட்கக்கூடியவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு இந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக வந்தா பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பார்க்கணும்.
ஒரு பெண் தட்டி கேட்டாங்கிறதுக்காக நீ இதை கேட்க நீ யார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, நாளைக்கு ஒருவேளை முதலமைச்சர் வந்துடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு கோயிலுக்குள்ளேயே ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கல. அங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் வந்து மிரட்டுறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எங்க பொதுமக்கள் வந்து அதிகமா மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. அப்ப இதை என்ன எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கிறது? ஆனா உண்மையிலேயே அந்த பெண் வந்து ரொம்ப போல்டா பேசினாங்க. இது வந்து அரசியல் பண்றதுக்கான இடம் கிடையாது. நீ வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்கணும்னா இந்த இடத்துல நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கிற பக்தர் பூரா கூடிட்டாங்க. உடனே தங்கத்தேரை இழுத்துட்டு வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு போன கதை தான் நடந்திருக்குது. பொதுவாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் பிடிக்கிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. பெண்கள் மத்தியில செல்வாக்கு இழந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அம்மா காலத்துல வந்து பெண்கள் வாக்கு தான் அதிகமா இருந்தது. மாற்றுக் கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் கூட வந்து அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக எப்படி ஆட்சி அமைக்க போதோ அப்படிங்கிற ஒரு கவலையில தொண்டர்களும் பொதுமக்களும் இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.